இந்த ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் காப்பாற்றணும். இந்த ஆஃபீஸுக்கு டிவைசஸ் எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும். சார் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பில்லு போடுறேன் சார், வாங்கம்மா உங்கள் பேர் என்ன, எந்த டாக்டர் பார்த்தீங்க. 2 டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸுக்கும் இந்த டிவைஸுக்கும் இருக்கிற அந்த என் பாயிண்ட்ஸுங்க. ஒவ்வொருத்தருமே வந்து இது ஒரு ட்ரீம் ஜாபாக யோசிச்சுட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டாக மாறணும் சார் அப்படின்ட்டு கம்பெனியில் போயிட்டு நான் வந்து செக்யூரிட்டி டீமில் ஜாயின் பண்ணேன் சார். நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது சார், எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. என்ன சார்னா, ஒரு சிஸ்டம் ப்ரிவென்ட் பண்ணுறவங்க தான் எத்திக்கல் ஹேக்கருங்க. அதை வந்து ஒரு கம்பெனி ப்ராசஸோட அலைன் பண்ணானா அவன் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக மாறிடுவாங்க. ஓகேவா? சைபர் செக்யூரிட்டி ஒரு பவர்ஃபுல்லான ஃபீல்டுங்க. அவன் வந்து லைக் சைபர் செக்யூரிட்டினா சார் லைக் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குது, அதை நான் பாதுகாக்கிறேன், அப்படி கிடையாது. நிறைய லேயர்ஸ் இருக்குது ஒரு கம்பெனிக்கு. இந்த லேயரில் நான் என்ன ப்ரிவென்ஷன் பண்ண போகிறேன், இந்த லேயரில் என்ன ப்ரிவென்ட் பண்ண போகிறேன், இந்த லேயரில் என்ன ப்ரிவென்ட் பண்ணுறேன், 7 லேயர் இருக்குங்க. இதெல்லாமே ஒவ்வொரு கம்பெனியில் மாறுங்க. ஸ்டாண்டர்டாக 7 லேயர்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி இருக்குங்க. அந்த 7 லேயர்லையும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டா தரமான சம்பவம் பண்ணலாங்க. ஸோ நாம் பார்க்குறது வந்து அந்த 7 லேயர்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் யார். ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆகும்னா அந்த 7 லேயர் என்னெல்லாம் லேயர்ஸுங்க, ஒவ்வொரு லேயர்லையும் என்னெல்லாம் பண்ணால் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஆக முடியுன்றது தான் நாம் பார்க்க போகிறோங்க. நார்மலாக டேட்டா இருக்குன்னா வந்து அந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவான் ஒரு ஹேக்கருங்க. அந்த டேட்டா கம்ப்யூட்டரில் மட்டுமே இருக்காதுங்க, அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கி இருக்கிற டேட்டா வந்து மல்டிபிள் நெட்வொர்க்ஸை ஸ்ப்ரெட்டாக இருக்கும். சர்வரில் இருக்கலாம், வெவ்வேறு கம்ப்யூட்டர்ஸ் இருக்கலாம், மொபைலில் இருக்கலாம், கம்ப்யூட்டர் நம்ம கம்பெனியோட டேட்டாஸ் ஜிமெயிலில் இருக்கலாம், நம்முடைய சோஷியல் நெட்வொர்க்ஸில் இருக்குங்க, ஃபேஸ்புக் டேட்டா, இன்ஸ்டாகிராம் டேட்டான்னு நிறைய இடத்துல டேட்டாக்கள் இருக்கும். இந்த டேட்டா எல்லாத்தையுமே சேஃப்கார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணால் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டால் அந்த டேட்டாவை செக்யூர் பண்ண முடியாதுங்க. மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இருக்கும். அது தடுக்கிறதுக்காக தான் வந்து லைக் நிறைய டிஃப்ரெண்ட் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ஸை எல்லாரும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓடிபி மாதிரிங்க. அப்படி ஸோ இது இல்லாமல் நிறைய ஆத்தென்டிகேஷன் இப்போ வந்து ஹார்ட்வேர் ஆத்தென்டிகேஷனாக வந்துச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு பேங்கிங் செக்டார்ஸ்லாம் வரும்போது உன்கிட்ட வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. டைனமிக்காக வந்து ஒரு RSA ஐடின்னு சொல்லுவாங்க. எவ்ரி மினிட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆன் ஆகுங்க. அதை ஸ்வைப் பண்ணி பாஸ்வேர்டு போடணும். எவ்வளோ ஆத்தென்டிகேஷன் வந்துச்சுங்க. இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்குங்க. அது ஒவ்வொரு லேயரையும் பிரித்து பார்த்து படிக்கிறது தான் நம்மளோட வேலைங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, சைபர் செக்யூரிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணுமா சார், நான் ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன் சார் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் டேட்டா இருக்குங்க, என் மொபைல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, கம்ப்யூட்டர் ஹேக் ஆகிடுச்சு, மெயில் ஐடி ஹேக் ஆகிடுச்சுன்ட்டு. உங்கள் டேட்டாவை காப்பாற்றுறது உங்கள் கடமைங்க. அப்போ எல்லாருமே சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், தெரிஞ்சுக்குங்க, தப்பே கிடையாது. வேலைக்கு போகிறதுக்கு வேணாங்க, அத்தியாவசியமாக வாழ்கிறதுக்கு தேவைங்க. அதனால் படிச்சுங்க. என்ன படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்க்கில் என்னெல்லாம் படிக்கணும்னு இருக்குங்க, முதல்ல அதை தெரிஞ்சுங்க, அப்புறம் படிக்கிறத பற்றி யோசிக்கலாம். சரி, அந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கம்பெனி கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் படிக்கணுன்ட்டு இந்த லிங்க் போய் கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணி கற்றுக்குங்க. ஓகேவா? ஒருவேளை படிக்கணும்னு ஆசைப்பட்டா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மெயில் ஐடிங்க, ஃபோன் நம்பர், ஃபோன் எடுக்கலையா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னையில் மதுரவாயில் தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. இதை பாருங்கள், சாக்லேட்டோட வாங்க, உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் எடுத்துகிட்டு வாங்க, எனக்காக சாப்பிட்டுட்டே பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ண உடனே மொபைல் நம்பர் போடுங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. சரியா? ஸோ முக்கியமாக மறந்துடாதீங்க, என்னங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சமுதாயத்துக்கும் எனக்கும் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா என் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து நாம் இப்போ பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸுங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என் பாயிண்ட் செக்யூரிட்டி. இதுதான் முதல் லேயருங்க. என் பாயிண்ட் செக்யூரிட்டினா 2 டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸுக்கும் இந்த டிவைஸுக்கும் இருக்கிற அந்த என் பாயிண்ட்ஸுங்க, அது வந்து செக்யூராக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அதை மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஹேக்கிங் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த டிவைஸில் வந்து வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணி ஏதாவது பண்ண சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. அதான் வந்து நம்முடைய என் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் என்கிரிப்ஷன்ஸும் நிறைய பண்ணுவாங்க. என்கிரிப்ஷன் மெத்தடாலஜிஸ் மூலமாகவும் டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த என் பாயிண்ட் செக்யூரிட்டியில் நமக்கு சேஃப்டியாக டேட்டா போகுங்க. ஓகேவா? இது ஒன்றுங்க. 2வது லேயர் வந்து டேட்டா செக்யூரிட்டின்னு மெயினாக நம்ம படிக்கலாங்க. நம்ம அனுப்புகிற டேட்டா வந்து ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணி அனுப்புறதுங்க. இதுதான் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கேருந்து என்கிரிப்ட் ஆகி போகுங்க, அங்கே டீக்ரிப்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதும் ஹெவியாக நீங்கள் செக்யூர் பண்ணணும். இதுதான் டேட்டா செக்யூரிட்டின்ற 2வது லேயருங்க. நம்ம படிக்கிற 3வது லேயர் வந்து அப்ளிகேஷன் செக்யூரிட்டி. நீ பயன்படுத்துகிற அப்ளிகேஷன், சார் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து பில்லு போடுறேன் சார், வாங்கம்மா உங்கள் பேர் என்ன, எந்த டாக்டர் பார்த்தீங்க, உங்கள் ஃபீஸ் கொடுங்கம்மா, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கம்மா, அந்த டேட்டாவை நம்ம செக்யூர் பண்ணணும். இதுதான் அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உஷாராக இதை நான் பார்க்குறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா, சார் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நீங்கள் மேல் ஃப்ளோர் போயிட்டு டாக்டரை பாருங்கள் சார், சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு இங்கே இருக்கிற நான் இங்கே ரிசப்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ண டேட்டாவை மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற டாக்டரோட ரிசப்ஷன்ஸ் பார்ப்பாங்க.
ஓகே, அப்போ அந்த நெட்வொர்க்கில் அந்த டேட்டா போகும்போது அந்த டேட்டாவை செக்யூர் பண்ணணும். இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி டேட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்து பெரிமீட்டர் பாயிண்ட் செக்யூரிட்டி. இந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் காப்பாற்றணும், இந்த ஆஃபீஸுக்கு டிவைசஸ் எல்லாத்தையும் நான் காப்பாற்றணும். இதுதான் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸில் ஓவராலாக என் டேட்டா எங்கேயும் வெளில போகாமல் காப்பாற்றுறது பெரிமீட்டர் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நம்ம உஷாராக இருக்கணும். அடுத்து ஹியூமன் த்ரெட் செக்யூரிட்டி. ஏன் அப்படின்னா இங்கே பிரச்சனையே மனுஷன் தாங்க. ஒரு டுபாகுரான்னு ஒரு பேஜ் கொடுக்குறதுங்க, நான் வெங்கட்னு சொல்லி வேற ஒருத்தன் பேசுறது, இந்த கம்பெனி சேர்ந்தவன்னு பேசுறது, அந்த மாதிரி இந்த மாதிரி த்ரெட்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்முடைய எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி இது மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த ஹியூமன் த்ரெட்ஸ்லேருந்து எப்படி வெளியாளாக இருக்கானா உள்ளாளாக இருக்கானா சார் சொல்லுங்கள் சார், உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள் சார் ஃபோனில் கேட்பாங்க. நம்மளால் சொல்லுவாங்க பேங்க்னு சொன்ன உடனே உஷாராக இருக்கணுங்க. இந்த ஹியூமன் த்ரெட் செக்யூரிட்டியில் ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்து வெப் செக்யூரிட்டி. நம்ம டேட்டா எல்லாம் வெப்சைட்ஸில் தாங்க இருக்குது. நம்மளோட வெப்சைட்ஸை எப்படி காப்பாற்றுறது, ஆன்லைனை எப்படி காப்பாற்றுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 7 லேயர்லையும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கெத்தான சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. லட்சக்கணக்கான சம்பளம் கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. சார் சைபர் செக்யூரிட்டி போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார்னா, நானே எழுதின மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குங்க. இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன உதவினா கேட்கலாங்க. சைபர் செக்யூரிட்டி மட்டும் கிடையாது, ஐடிக்குள்ளே போகணுன்னா என்ன கோர்ஸ் வேணால் படிக்கலாங்க. இது எல்லாமே நான் நடத்துகிற கோர்சஸுங்க. எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேன். ரெண்டாவது நீங்கள் பண்ணக்கூடிய உதவி என்னன்னு தெரியுமா? இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழ்ட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட். விக்கிட் காஷிவ் விட்டுங்க. இது ரெண்டுமே என்னுடைய சேனல்ஸுங்க. நீங்கள் இது மூலமாக நீங்கள் கூட எப்பவுமே டச்லேயே இருக்கலாங்க. இது லைக் உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு இந்த லிங்க் அடிச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல் வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் இதுதாங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் கூட பேசலாங்க. வாழ்க தமிழ்.